இல்லையா? அல்லாஹ் சொன்னதை வச்சுதானே முடிவு பண்ணனே. அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கக்கூடியதா அடியார்களுக்கும் சேர்த்து இருக்கக்கூடியதா அப்படிங்கறத யாரு சொல்லனே? அல்லாஹ் சொன்னனே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லனே. மறுபடியும் நான் கேட்டதை திரும்ப திரும்ப சொல்றேன். எல்லோரும் பேசுவதை இறைவன் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றா நாங்க கேட்டோம். இன்னும் அல்லாஹ் கேட்பாங்கிறதுக்கு ஆதாரமா அப்படின்றா நாங்க என்ன கேட்டது ஃபர்ஸ்ட் விளங்குங்க, விளங்கிட்டு கேள்வி வைங்க. அல்லாஹ் மட்டும்தான் கேட்பான் என்று நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் தான் கேட்டோம். தரம் பிரிக்கிற ஆதாரம், தரம் பிரிக்கிற அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னுங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் தான் கேட்டோம். நீங்களே முடிவு பண்ணீங்க தரம் பிரிக்கிற தகுதி அல்லாஹ் ஒருங்க மட்டும்தான் உண்டு, நாங்களே முடிவு பண்ணோம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? இதுதான் ஷிர்க்குங்கிறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அரஐத மனித்தஹத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய இறைவனாக ஆக்கிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அது கூடாது அப்படிங்கிறோம். மனோ இச்சை பிரகாரம் ஒரு கொலை கொண்டு வரக்கூடாது. இறைவனுக்கு மட்டும் இது இருக்குது. குர்ஆன்ல சொல்லுங்க, ஹதீஸ்ல இருங்க. அப்படி சொல்லிட்டீங்களாக்கா நாங்களும் உங்களோட சேர்த்து சொல்றோம் இது மத்தவங்களுக்கு இருக்க கூடாதுதான் அப்படிங்கிறது. நீங்களா முடிவு பண்ற, நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நான் சொல்றேன், எல்லோருக்கும் கேட்கிற சக்தியா அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறேன். இப்ப வித்தியாசம் வந்துருச்சே, இவர் எப்படி அல்லாஹ் ஆவாரு? இவருக்கு அந்த சக்தி இல்ல, அல்லாஹ் கொடுத்தாங்கிறேன். இப்போ அதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நம்மளும் அல்லாஹ் ஒன்னல்லங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். நாமும் கேட்கிறோம், இறைவனும் கேட்கிறான். அதனால் நாமும் இறைவன் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. நாமும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான். அதனால் நாமும் இறைவன் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. அதே போலதான் எல்லோரும் கேட்பது இவர் அறிகிறார், இறைவனும் அறிகிறார், வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் கேளுங்க, நம்ம சொல்றோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்கு தானாக எந்த சக்தியும் இல்ல. நம்ம கேட்கறது பாக்குற மாதிரிங்க, நம்ம கேட்கிறோம் நாம உருவாக்கிக்கிட்டதா அப்படின்னு சொன்னாக்கா எந்த மனிதனும் செவடா இருக்க முடியாது. இப்ப நம்ம பாக்குறோம் நாம உருவாக்கி கொண்டதா, அப்ப நாம உருவாக்கி கொண்டதா எவனுமே குருடனா இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்தது, முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் யாரும் கொடுத்ததல்ல, அவனே பார்க்கிறான். அந்த சக்தி அவனுக்கே இருக்கிறது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல. இந்த வித்தியாசம் தான். அதே போல கேட்கறதும் அப்படிதான். ஒவ்வொரு சிபத்தையும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். குவத்துங்கிறோம், நமக்கு அல்லாஹ் குவத் தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் குவத் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன வித்தியாசம்? இறைவனுக்கு உள்ளது அவனிடமே இருக்கக்கூடியது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல, நமக்கு இறைவன் கொடுத்தது. வித்தியாசம். அப்படித்தான் எல்லோரும் பேசுவதை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் கேட்கத்தான் செய்யறான். நாங்கள் ஆதாரமா கேட்கிறோம், அல்லாஹ் கேட்போம் ஆதாரம் என்றா கேட்டோம். அல்லாஹ் கேட்கிறோம், எங்களுக்கும் தெரியுமே. அந்த அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். தரம் பிரிக்கிற அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அது மனிதருக்கும் கொடுத்திருக்கிறாங்கிறோம். அல்லாஹ்வுக்கு தரம் பிரிப்பது தகுதி என்ன இருக்கு ஆதாரம் அப்படி நாங்க கேட்கல. நீங்க சொன்னீங்க இது அல்லாஹ்வுடைய சிபத்து, அதை கொண்டு போய் மனிதருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்க சொன்னதுனால அல்லாஹ்வுடைய சிபத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ சொன்னீங்கல்ல ஆதாரம் தாங்க, இல்ல ஆதாரமா இல்ல, நாங்களே முடிவு பண்ணுவோம் இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதாண்டு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்த யாரு? இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், யூத கிறிஸ்தவர்கள் தான் தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். என்ன சொன்னாலும் வேதம் அப்படி இருக்க கூடாது. குர்ஆனில ஹதீஸ்ல என்ன இருக்கு பார்க்கணும். நீங்களே ஒரு முடிவு பண்ணுவதுதான் ஷிர்க் அப்படிங்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு கையில எடுத்தா ஷிர்காகும். இன்னொன்னு, பக்கத்திலே இருந்தா நம்ம கேட்கலாம், தொலைவுல இருந்தா நம்ம கேட்க முடியுமா அப்படி சொல்லிட்டு, மதுரை ஒரு ஆள் இருக்கிற கேட்க முடியுமா? அப்ப தொலைபேசியில கேட்கிறாரு அது சொல்லிவிடாதீங்கன்னா, அப்ப தொலைபேசி படைக்கப்பட்ட பொருள் தானே. அந்த சக்தி எப்படி வந்துச்சு? அல்லாவா? தொலைபேசி அல்லாவா? இல்ல இல்ல, எப்படி வந்துச்சு? இங்க நம்ம ஒப்புக்கொள்றோமா இல்லையா? இப்ப தொலைவிலே கேட்டாலும் இது இறைவன் கொடுத்த தகுதி மனிதனுக்குங்கிறோம். அதனால இறைவனுடைய இடத்துல தொலைபேசி மனிதன் கொண்டு போய் வச்சிரும் முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா ரொம்ப சக்தி உள்ளவன். நாங்களும் தான் சொல்றோம் அல்லாஹ் சக்தி உள்ளவன் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த தகுதியெல்லாம் மனிதன் கொடுத்திருக்காங்கிறோம். ஹுலுகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்குங்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட லெவல் என்னங்கிறது முடிவு பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தது? இங்க இருக்கிற மட்டும்தான் கேட்க முடியும், தொலைவுல இருந்தா கேட்க முடியாது. அது இப்ப சொல்ல முடியாம போச்சு. தொலைவுல இருந்தாலும் இப்ப பாக்குறோம் கேட்கிறோம், எல்லாம் நடக்கதான் செய்யுது. ஒரு காலம் முன்னால வரைக்கும் இல்லாம இருந்தது, இப்ப முடியுது. ஏன்? இறைவன் கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய காரியத்தை கூட வித்தியாசம் இருக்குங்கிறோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமே நான் உயிர் கொடுக்கிறேன்னு குர்ஆன்ல சொல்றாங்க. உஹ்யில் மூத்தா, நான் மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இறைவனுடைய பண்பாக இருந்தாலும் கூட வித்தியாசங்கிறோம். என்ன? பீதினில்லா, அல்லாஹ் நாட்டுப்பராறு இவங்க செய்யறாங்க, இவங்களுக்கு சுய ஆற்றல் இல்ல, முடிஞ்சு போச்சு. இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்பை கூட நபிமார்களுக்கு இருக்குது என்று வரும் பொழுது வித்தியாசப்படுத்துறோம்.
அதே போல அல்லாஹு தஆலா தன்னை பத்தி சொல்லும்போது அல் மலிக், நான் ஒரு அரசன் அப்படிங்கிறான். இன்னைக்கு சவுதி நாட்டுல மன்னர்களுக்கு அல் மலிக்கு தான். இதை கூட வித்தியாசப்படுதான். அல்லாஹ் தனக்குண்டு சொன்ன அந்த பண்பை கூட பிறருக்கு சொன்னால் கூட அரபு மொழி பிரகாரம் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி அல் மலிக்னு சொன்னது வேற, சவுதி மன்னர்கள் அல் மலிக்னு சொல்றது வேற, வித்தியாசப்படுத்துறோம். இறைவன் தனக்கு சொன்ன அந்த பண்பையை கூட வித்தியாசப்படுத்துறமே அடுத்த ஆளுக்கு சொல்லும் பொழுது, நீங்க எல்லோரும் வழங்குகின்ற தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிற. மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு இருக்குதான் ஆதாரம் கேட்கல. அல்லாஹ்வுக்கு இருக்க போய் தானே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வழிமார்களுக்கு. நாங்க சொல்றோம் அல்லாஹ்க்கு தகுதி இருக்க போய் தானே நபிமார்களுக்கு அதை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். அங்கே வித்தியாசப்படுத்துறாங்க. இதுதான் வித்தியாசம். நம்ம பாக்குறோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குங்க. அதுபோல நம்ம கேட்கிறோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். எவ்வளவு நீங்க அமெரிக்காவில் இருப்பவரோடு இங்க கேட்டால் கூட குறிப்பிட்ட எல்லை தான். தொலைவு உண்டு பார்க்க வேணாம். நீ அமெரிக்கா தொலைவு தான் இப்ப கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் குறிப்பிட்ட எல்லை தான். அல்லாஹ்வுக்கு குறிப்பிட்ட எல்லைங்கிறது இல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ் போல எவரும் இல்லை. இங்க வித்தியாசப்பட்டுருது. இன்னொரு வித்தியாசம், நமக்கு பார்க்கிற தன்மை கேட்கிற தன்மை இருக்குது. நாம உருவாக்கினதல்ல, அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு இருக்கிறது யாரும் கொடுத்ததல்ல. வித்தியாசம். இப்படி வித்தியாசப்படுத்திட்டு அவன் வேறு, அவனுடைய படைப்பினங்கள் வேறுன்னு வந்துடும். அதே போல உதவி செய்தா ஒரே நேரத்துக்கு உதவி செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு அதே போல சொன்னாங்க, டாக்டருக்கு காசு கொடுக்க ஒரே நேரம் அவ்வளவு பேரும் கொடுக்க முடியுமான்னு. ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, அவருடைய அக்கௌண்ட்ல பல பேங்க்ல ஒரே நேரத்தில் எல்லாம் அவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? அவரு காசாக போட்டு திணிச்சாதான் ஒரே நேரத்திலயா? ஒரே நேரத்துல ஒரு டாக்டருடைய அக்கௌண்ட்ல பல இடங்கள்ல கொடுக்க முடியும். ஒருவருக்கு தான் போகுது, பல இடங்களில் கொடுக்குறாங்க. இதுவெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லைங்க. இதுவெல்லாம் அல்லாஹ் யாருக்கு இந்த தகுதி கொடுப்பானா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவான். வழிமார்கள் அப்படிதாங்க. வழிமார் உதவி செய்கிறான்னு சொன்னதுனால அல்லாஹ்வுடைய இடத்துல யாரும் வைக்கல. வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் சொல்லலாம். இவர்களுக்கு உதவி செய்கிற ஆற்றல் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். முடிஞ்சு போச்சு. அதே போல இவர்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் எல்லை உள்ளது. இறைவனுக்கு எல்லை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு தகுதியை கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவங்களால செய்ய முடியும். அதுக்கு மேல ஒரு இம்மி அளவு கூட செய்ய முடியாது. இது எல்லை உள்ளது. அல்லாஹ் தஆலா எல்லை இல்லாதவன். அவனுடைய வலிமை எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும் போது ரெண்டும் ஒன்னாருக்கும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சிலருக்கு சில ஆற்றல சில சமயங்களை கொடுத்துருவாங்க. இப்ப இறந்து போனவங்க மறுமையில எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு ஆளுக்கும் பட்டோலை கொடுக்கப்படும். அப்போ இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை படி என்று சொல்லப்படும். இங்க எவ்வளவு பேர் படிக்காம இருக்கிறோம். இப்பவாவது ஓரளவு படிச்சுக்கிட்டு வர்றோம். போன நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க, ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் படிச்சவங்க இருப்பாங்க, மொத்தம் படிக்காதவங்க தான் இருப்பாங்க. அதுக்கும் போன நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க, படிக்காதவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா அவ்வளவு பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலை படியுமா. இப்ப இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகல அதனால பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் அந்த நேரத்தில் தகுதியை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அதான் சொல்றோம், அல்லாஹ் தகுதியை கொடுக்குறான். இப்ப இந்த உலகத்துல பள்ளிக்கூடத்தையே போல யார்ட்டும் படிக்கல, ஒரு ஆள் படிச்சாக்கா நம்ம ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ் இறந்து போனவருக்கு அந்த தகுதி கொடுக்குறான். அல்லாஹ் நினைச்ச முடியுமா? முடியாதா? நாங்களும் வித்தியாசப்படுத்துறோமே. நீங்க ரெண்டு வித்தியாசப்படுத்தல, அல்லாஹ்க்கு இருக்கிறது இங்க இருக்குங்கிறாங்க, நீங்களே ஏன் முடிவு பண்ணீங்க? நாங்களே இல்லைங்கிறோமே. வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க, வித்தியாசம் சொல்லிவிட்டோம். இது எல்லை உள்ளதே எல்லை இல்லாது. சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவருடைய கொள்கை பகிரங்க இணை வைப்பு தான் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வை போலதான் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்றாங்க. அதாவது கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை போலதான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை போலதான் பார்க்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி பதில் சொல்ல தகுந்த கேள்வி கிடையாது என்று இருந்தாலும், அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவனை போல யாரும் இல்லைங்கிறதே போதுமான ஆதாரமா இருந்தாலும், கேட்கறதுக்காக அதுக்கு ஆதாரமும் சொல்றேன், தேவையே இல்லை, கேட்கறதுக்காக அதுக்கும் சொல்றேன். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் சொல்றோம்ல, அது ஒரு ஆயத்துடைய பாதி தான். இன்னொரு பாதி என்ன? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவனை போல எதுவுமே இல்லை, அவன் தான் பார்ப்பவன், அவன் தான் கேட்பவன். இந்த கேட்கிறது பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்லவே செய்யறான். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்ங்கிறதை எதுக்கு சொல்றான்? அவனை போல எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு அவன் பார்க்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கிறதுல அவனை மாதிரி கிடையாது, எல்லாத்திலையும் தான் கிடையாது. இப்படி கேட்பார்கள் என்பதற்காக இந்த ரெண்டு பண்புல வாதம் பண்றதுனால என்னமோ தெரியல, அல்லாஹ் என்ன செய்யறான்? அதையே கொண்டாந்து போறான்.